குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து தொடர் விடுமுறையை கழிக்க திரண்ட சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் ஆனந்தமாக நீராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் கால்மார்க்ஸ் நலத்தம்பியிடம் கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை மற்றும் சாரல் பெய்து வந்தது. இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவி பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வந்தது. இதனால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் அதிக அளவில் தண்ணீர் கொட்டி வந்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அப்பகுதிகளில் குளிப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக 4 நாட்கள் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொண்டு வந்த தண்ணீர் சீரானதாலும் வெயில் அடித்து வருவதாலும் மழை ஓய்ந்ததாலும் குளிக்க போடப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு தற்போது சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நாளை கொண்டாடப்பட இருக்கின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருப்பரப்பு அருவிக்கு வருகை தரும் தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் தண்ணீர் குறைவாக வரும் பகுதிகள் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் திருப்பரப்பு அருவியில் மேல் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடியும் மகிழ்ச்சியாக திருப்பரப்பு அருவியில் நீண்ட நேரம் குளித்தும் வருகின்றனர். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.